லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னப்பா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அமுதா எங்க? அமுதா உன் கூட தானே இருக்கிறதா சொன்ன. அவ எங்கப்பா? அவ இப்போதைக்கு வரமாட்டா. அந்த பொண்ணு வராதுங்கிறான். என்னப்பா பேசுற? இப்ப வரமாட்டான்னா என்ன அர்த்தம்? ஆமாங்கய்யா, அமுதா இப்போதைக்கு வரமாட்டா. இந்த விஷயத்த சொன்ன என் மேலே இம்புட்டு கோவப்படுறீங்களே, பாவம். அவ வந்து அவளை நீங்க என்ன வேணா செஞ்சிடுவீங்கன்னு பயப்படுறா. நாங்கெல்லாம் இருக்கும்போது என்ன பயம்? எங்களை மீறி என்ன நடந்துற போகுது? அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர வேண்டியதானே? இல்லை மாமா, இப்போ அமுதாவை வர வச்சா நீங்கள் எல்லாரும் அவள் மனசை மாற்றி அவளே என்னை பிரிச்சிடுவீங்க. அதனால் அதனால் இப்போவே எனக்கும் அமுதாவுக்கும் நிச்சயம் பேசி தட்டை மாற்றி விடுங்க. பிறகு நான் அமுதாவை கூப்பிட்டு வரேன். என்ன பேசுறீங்க? அமுதா எங்க வீட்டு மருமக. இப்படி அவளை பத்தி பேசுறது அம்புட்டு நல்லா இல்ல. சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவை சொல்லுங்க. நீங்க இப்படி சில மாதிரி நின்றுகிட்டு இருந்தா எப்படி? சிதம்பரம் அண்ணாச்சி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேங்கிறதுக்கு முன்னாடி நான் கண்ணங்கிட்ட பேசுறேன். அதுக்கு என்ன, தாராளமா பேசுங்க. ஏப்பா போப்பா. நீயும் அமுதாவும் விரும்புறதா சொன்னியே, இது எத்தனை வருஷமா நடக்குது? எனக்கு அமுதா மேலே சின்ன வயசுலேருந்து விருப்பம்தான். ஆனால் அமுதா இப்போ தான் 4 வருஷமாக விரும்புகிறா. அப்படின்னா அமுதா ஏன் இம்புட்டு நாளா சொல்லாம மறைச்சு வச்சிருந்தா? நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கிறப்போ ஏன் சொல்லணும்? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நானே உங்க கல்யாணத்தை சிறப்பா நடத்திருப்பேன்னு. தேவையில்லாம இவங்க குடும்பத்துக்கு ஏன் இந்த கஷ்டம்? அதெல்லாம் அமுதாவோட பிளான் தான். என்ன பிளான்? அது வந்து முன்னாடியே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா எங்க நீங்க எங்களை பிரிச்சுட்டா என்ன பண்றதுன்னு, இப்படி ஒரு சூழ்நிலையில சொன்னா எங்களை ஏத்துக்குவீங்கன்னு கரெக்டா பிளான் பண்ணி சொல்ல சொன்னா. அப்படின்னா இந்த அப்புச்சியோட மானம் மரியாதையை பற்றிலாம் கவலைப்படாம இன்னொரு வீட்டுக்கு பூ வச்சு நிச்சயம் பேசி முடிச்ச பிறகுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்காளா? ஆமாம், அப்படிதான்.
பாத்தீங்களா என்ன முறைக்கிறீங்க? இந்த விஷயத்த சொன்ன வந்த என்னையே இம்பிட்டு முறைக்கிறீங்க, அடிக்கிற மாதிரி வரீங்க. அமுதா வந்தா பாவம், அவளை என்னவெல்லாம் செய்வீங்க. அதனால தான் அமுதா வரல. சிதம்பரம் அண்ணாச்சி பையன் எல்லாம் விவரமா உடைச்சிட்டானே, இன்னும் என்ன யோசனை? அவங்களோடவே தட்டை மாத்திர வேண்டியதுதானே? என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? அமுதாவை என் பையனுக்கு பேசி முடிச்சு கல்யாணமே ஆக போகுது. இப்ப போய் இப்படி முன்னுக்கு முரணா பேசுறீங்க. ஏமா உன் நிலைமை புரியுது. ஆனா பொண்ணுக்கு என்ன விருப்பமோ அதைத்தானே செய்ய முடியும். தயவு செஞ்சு ஊர் முடிவுல தலையிடாம இருங்க. வாங்கம்மா. அண்ணாச்சி என்ன யோசிக்கிறீங்க? தட்டை வாங்கிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரிதான். தட்டை மாத்திக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் மக கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். என்ன அண்ணாச்சி நீங்க? உங்க பொண்ணு தான் இங்க இல்லையே. இல்ல, அமுதா கிட்ட கேட்காம நான் தட்டை மாத்திக்க மாட்டேன். அப்படி நீங்க கேட்கணும்னா அவ வந்தா தானே கேட்க முடியும். நீங்க மனசுல நினைக்கிறீங்கிறதுக்காக அவ வந்துடவா போறா? என்னம்மா அமுதா, எங்கதாம்மா போன நீ? உன் அப்புச்சியோடைய மான மரியாதையெல்லாம் குழி தோண்டி போய்க்கணும்னு நினைச்சிட்டியா? இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலனா அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஏமா இப்படி பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? கண்ணன் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் 4 வருஷமா விரும்புறீங்களா? அம்மா பேசுமா, வாயை திறந்து சொன்னாதானமா தெரியும். பேசுமா பேசுமா பேசுமா. வாய் திறந்து பேசுமா. பேசு. வாய் திறந்து பதில் சொல்லுமா. பேசுமான்னு சொல்றோம்ல. பேசுமா பேசுமா. வாய் திறந்து பேசு. எல்லாரும் கொஞ்சம் பொறுங்க. என் மக கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்.
அமுதா இங்க நான் வாத்தா. அமுதா எங்கத்தா போன? கண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லும்மா, சொல்லு அமுதா. இது உங்க அப்புச்சியோட மான பிரச்சனை. உண்மையை சொல்லும்மா. என் மரியாதையை கெடுத்து நீ அவன் கூட போனியா? சொல்லும்மா, பதில் சொல்லு. அண்ணாச்சி, பொண்ணு பேச முடியாம நிக்குதுல்ல, அப்பவே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? சில விஷயங்களை பொண்ணால தகப்பங்கிட்ட சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கங்க. அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும். நாம தானே சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே நீ அவன் கூட போனியாம்மா? பதில் சொல்ல மாட்டல்ல? உண்மையிலேயே நீ அவனை ஆசைப்படுறியாம்மா? தெரியலையேம்மா. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுக்கு தான் இவர் அடிப்பாருன்னு தெரிஞ்சுதான் அவளை வர வேணான்னு சொன்னேன். வேணாம் மாமா, வேணாம், அடிக்காதீங்க. நான் சொன்னா கேளுங்க, அவளை அடிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சம்மந்தி, எவ்வளவு தைரியம்டா உனக்கு? வேண்டாம் சம்மந்தி. சம்மந்தி, சம்மந்தி, அவனையே அடிக்கிறீங்க. மாமா, வேண்டாம். எதுக்கு மாமா அடிக்கிறீங்க? சம்மந்தி, ஐயோ, என்னம்மா என்னடி? ஐயா, 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 விடுங்க ஐயா, வேணாம். விடுங்க. எதுக்கு இந்த பையனை போட்டு கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் மக உண்மையாவே எங்க போயிட்டு வந்திருக்கா தெரியுமா? என் மகளை பத்தி சபையில வச்சு தப்பாவா பேசுற? அவங்க மக எல்லா உண்மையும் என்கிட்ட போன்ல சொல்லிட்டாங்க. ஹலோ, அமுதாவை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா? நீங்க அவளை பாத்தீங்களா? மாமா, மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அமுதாவை நான் பார்த்துட்டேன். என்னது, அமுதாவை பாத்துட்டீங்களா? எங்க அவ? மாமா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த கண்ணை சொன்ன எதுவும் உண்மை இல்லை மாமா. ஆ, அது எனக்கு நல்லா தெரியும்பா.
அனுப்பி வச்சிருங்க தம்பி. ரொம்ப நன்றி. என்ன மாமா அது? நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அங்க நானும் இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? பத்திரமா வாங்கப்பா. ஆ சரி மாமா. என்கிட்ட சொல்லாம நடந்ததை மறைச்சிட்டல்ல. வாங்க. இன்னைக்கு என் பிசினஸ்ல நடந்த ஒரு சின்ன குழப்பத்தால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது. ஆனா அது எனக்கு அவமானம்னு என் மவ எனக்கு பதிலா போயிருக்க. என் மவளுக்காக என் மாப்பிள்ளையும் என் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு போலீஸ்கிட்டையும் ஜட்ஜு கிட்டையும் கெஞ்சி என் மவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரையும் நினைச்சா அம்புட்டு பெருமையா இருக்கு. இவங்க 2 பேரையும் என் உசுரா நினைக்கிறேன். இதுக்கு மேல யாருமே இதை பத்தி பேச வேண்டாம். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஐயா செந்திலே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்கெல்லாம் என்னென்னமோ பேசினதை பார்த்து அம்மாவுக்கு வெலவெலத்து போச்சுயா. நல்ல வேளை சரியான நேரத்துல போய் அமுதாவை கூட்டிட்டு வந்துட்டேன். யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அமுதாவை பத்தி நமக்கு தெரியாதா? இத்தனை பேர் என்னை சுத்தி இருந்தும் இம்புட்டு நாளா அமுதா மட்டும்தான் எனக்காக இருந்தா. இனி என் மாப்பிள்ளையும் இருப்பாரு. இவங்க 2 பேரும் தான் எனக்கு எல்லாமே. போதும். இதுக்கு மேல என்ன நடந்தாலும் என் குடும்பத்தை இவங்க 2 பேரும் தலையெடுக்க வச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனி நான் போய் சேர்ந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அப்புச்சி என்ன பேசுறீங்க? மாமா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இளங்கோ, அப்பச்சி ஏன்பா உன்னை நம்பி கல்யாண வேலையை விட்டுட்டு இருந்தா இப்படி பொம்பளை புள்ள அரெஸ்ட் ஆனது கூட தெரியாம இருந்திருக்க. இதான் நீ கல்யாண வேலை பார்க்குற லட்சணமா? இம்புட்டு பிரச்சனை தொழிலையும் குடும்பத்திலையும் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா உனக்கு?
இல்லை பிச்சி, உங்களுக்கு உடம்பு முடியல, அதனால தான் நானே சமாளிச்சுக்கலான்னு. ஓ, இதான் நீ சமாளிக்கிறதா? சரிங்க சம்பந்தி, நேரமாகுது இல்ல, அதான் பொண்ணு வந்துருச்சுல, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இல்ல சம்பந்தி, குடும்பத்துக்கு மூத்தவன் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி சம்பந்தி? ஏதோ மாப்பிள்ள இருக்க போய் சரியா போச்சு. இதே வேற யாராவது இருந்தா என்ன ஆயிருக்கும்? வாத்தியாரா இருக்க போய் அங்க இங்கன்னு போய் அவங்க இவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமா, பெரிய வாத்தியாரு. இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? நாளைக்கு நடக்க போற நலங்குல இவன் முகத்தெரிய கிழிக்கிற. அமுதா, உன்னை கதற விடுறேன்டி.